பிறக்கும் பொழுதே இயற்கையாகவே முருகப்பெருமானது அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 12 நட்சத்திரக்காரர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 12களும் 27 நட்சத்திரங்களும் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த 27 நட்சத்திரங்களில் மிக முக்கியமான 12 நட்சத்திரங்கள் மட்டுமே முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சம் நிறைந்தவர்கள். அதனாலேயே இந்த 12 நட்சத்திரங்களில் பிறந்த நபருக்கு இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய அருளும் ஆசியும் எப்பொழுதுமே இருக்குமா. அதனால் இந்த 12 நட்சத்திரங்களும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரணியில் பிறந்தவன் தரணியை ஆள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைமைத்துவ பண்பும் ஆளுமை பண்பும் அதிகமாக இருக்குமா. எதனால் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் மீது முருகப்பெருமானுடைய பரிபூரணமான பார்வை அதிகமாக இருக்குமா. அடுத்ததாக முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அந்த நபர்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சம் நிறைந்திருக்கும். இவர்கள் முருக வழிபாடு செய்கிறது இவர்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்நாள் முழுவதும் சிறந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூசம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் தெளிந்த நாணம் இருக்குமா. இவர்களுக்கு அதிகமாக ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்களாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய குணங்கள் அதிகமாக இருக்குமா. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்குமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே முருக பக்தர்களாகவே இருப்பாங்களாம். இவர்களும் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்தால் இவர்கள் வாழ்வில் பல நன்மை நிகழுமாம். அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானும் அவதரித்தாராம். உங்களுக்கு முருகப்பெருமானின் அம்சம் முழுமையாக இருக்குமா. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குமா. இவர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இவர்கள் வாழ்வில் பல மாற்றம் நிகழுமாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரக்காரர்களும் தொடர்ந்து முருக வழிபாடு செய்து வந்தால் பல நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்குமாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உத்திராம் நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கும் கந்தன் அருள் பரிபூரணமாக இருக்குமா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவர்களும் தொடர்ந்து முருக வழிபாடு செய்தால் இவர்கள் வாழ்வில் பல நன்மை நடக்குமா. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்குமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கந்தன் அருள் பரிபூரணமாக இருக்குமா. இவர்களும் தொடர்ந்து முருகனுக்கு பூஜை செய்து வந்தால் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்குமாம்.